பாபிலோனில் 4 சிறுவர்கள். இன்றைய வசனம் தானியேல் 1:17. இந்த 4 குழந்தைகளையும் பொறுத்தவரை கடவுள் அவர்களுக்கு எல்லா கல்வியிலும் ஞானத்திலும் அறிவையும் திறமையும் கொடுத்தார். இந்த 4 குழந்தைகளையும் பொறுத்தவரை கடவுள் அவர்களுக்கு எல்லா கல்வியிலும் ஞானத்திலும் அறிவையும் திறமையும் கொடுத்தார். தானியேலும் அவருடைய தோழர்களும் ஆரம்ப கால வாழ்க்கையில் சரியான பயிற்சி மற்றும் கல்வியின் நன்மைகள் அனுபவித்தனர். ஆனால் இந்த நன்மைகள் மற்றும் அவர்கள் இருந்த நிலைக்கு மாற்றியிருக்காது. அவர்கள் தாங்களாகவே செயல்பட வேண்டிய நேரம் வந்தது. அவர்களின் எதிர்காலம் அவர்களின் சொந்த போக்கை சார்ந்தது. பின்னர் அவர்கள் குழந்தை பருவத்தில் கொடுக்கப்பட்ட பாடங்களுக்கு உண்மையாக இருக்க முடிவு செய்தனர். இந்த உன்னதமான எபிரியர்களின் வாழ்க்கை எவ்வளவு பெரியது! அவர்கள் தங்கள் குழந்தை பருவத்தில் வீட்டிற்கு விடைபெறும் போது அவர்களின் உயர்ந்த விதியை பற்றி அவர்கள் எவ்வளவு குறைவாக கனவு கண்டார்கள். உண்மையுள்ளவர்களாகவும் உறுதியுள்ளவர்களாகவும் அவர்கள் தெய்வீக வழிகாட்டுதலுக்கு தங்களை கீழ்ப்படுத்தினர். இதனால் அவர்கள் மூலம் கடவுள் தனது நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். தானியேலும் பாபிலோனில் இருந்த அவருடைய தோழர்களும் தங்கள் இளமை பருவத்தில் எகிப்தில் யோசேப்பின் வாழ்க்கையின் ஆரம்ப ஆண்டுகளில் இருந்ததை விட செல்வத்தால் அதிகம் விரும்பப்பட்டனர். ஆனாலும் அவர்கள் மிக குறைவான கடுமையான குணநல சோதனைகளுக்கு ஆளானார்கள். அவர்களின் யூத வீட்டின் ஒப்பீட்டு எளிமையிலிருந்து அரச வம்சவாளியை சேர்ந்த இந்த இளைஞர்கள் மிகவும் அற்புதமான நகரங்களுக்கு, அதன் மிகப்பெரிய மன்னரின் அரசவைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் ராஜாவின் சிறப்பு சேவைக்காக பயிற்சி பெறுவதற்காக தனிமைப்படுத்தப்பட்டனர். அந்த ஊழல் நிறைந்த மற்றும் ஆடம்பரமான அரசவையில் அவர்களை சுற்றியுள்ள சோதனைகள் வலுவாக இருந்தன. அவர்களின் உணவு அரச மேசையிலிருந்து வழங்கப்பட வேண்டும் என்ற திசை ராஜாவின் தயவு மற்றும் அவர்களின் நலனுக்காக அவரது அக்கறையின் வெளிப்பாடாகும். ஆனால் சிலைகளுக்கு வழங்கப்பட்ட ஒரு பகுதி ராஜாவின் மேசையிலிருந்து உணவு சிலை வழிபாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. மேலும் ராஜாவின் அருட்கோட்டையில் பங்கெடுப்பதில் இந்த இளைஞர்கள் பொய்யான கடவுளுக்கு மரியாதை செலுத்துவதில் ஒன்றுபடுவதாக கருதப்படுவார்கள். டேனியல் மற்றும் அவரது இளம் தோழர்களின் வரலாறு அடுத்தடுத்த அனைத்து யூதர்களின் இளைஞர்களின் நலனுக்காக ஏவப்பட்ட வார்த்தையின் பக்கங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கட்டுப்பாடு கொள்கைகளுக்கு அவர்கள் காட்டிய விசுவாசத்தின் பதிவின் மூலம் கடவுள் இந்த இளைஞர்களிடம் இளம் பெண்களிடம் பேசுகிறார். கிறிஸ்தவ கட்டுப்பாடு என்ற விஷயத்தில் அவர் அளித்த விலைமதிப்பற்ற ஒளிர்கதிர்களை சேகரித்து சுகாதார விதிகளுக்கு ஏற்ப தங்களை சரியான நிலையில் வைக்குமாறு அவர்களிடம் கட்டளையிடுகிறார்.